Hi everyone. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்கறோம்னாக்கா லேத் ஆபரேஷன்ஸ். லேத் மெஷின்னா என்ன அப்படின்றது பத்தியும் அது எப்படி வர்க் ஆகுதுன்ற பிரின்சிபல் பத்தியும் அந்த லேத் மெஷின்ல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்ற டீடைல் பத்தியும் அப்படி கேரி அவுட் பண்ணக்கூடிய ஆபரேஷனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லேத் மெஷின் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம்னாக்கா லேத் மெஷினில் வந்து நம்ம வந்து ஹெட் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய சக்கில் நம்மளுடைய தேவையான ஆப்ஜெக்டை லோட் பண்ணி அதை ஒரு ஆக்சிஸை பொறுத்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வச்சு அந்த ரொட்டேட் ஆகிற ஆப்ஜெக்டில் நம்ம டூல் பிட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெஷின் பேர் தான் வந்து லேத் மெஷின். ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்கா கட்டிங், சாண்டிங், நர்லிங், ட்ரில்லிங், டிஃபார்மேஷன், ஃபேஸிங் அண்ட் டேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லேத் மெஷின் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லேத் மெஷின் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மெயினாக இருக்கக்கூடியது நமக்கு வந்து ஹெட் ஸ்டாக்கு, தென் வந்து டெயில் ஸ்டாக்கு, இது வந்து கேரேஜு, இது மூவ் ஆகிறதுக்கு அது மேலே இருக்கிறது வந்து பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெட் ஸ்டாக்கில் தான் வந்து நமக்கு வந்து மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ரோட்டரி மோஷன் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சக்கில் வந்து நம்ம ஆப்ஜெக்டை லோட் பண்ணி இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்பொழுது இது நமக்கு ஒரு ஆக்சிஸை பொறுத்து கண்டினியூஸாக நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டெயில் ஸ்டாக் அப்படின்றது வந்து லென்த்தி ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஹோல்டு பண்ணி அதை வந்து கேரி பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷன் கேரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தான் வந்து இந்த டெயில் ஸ்டாக்கு. ஸோ இந்த கேரேஜில் நம்ம டூல் போஸ்ட்டில் தேவையான டூல் பிட்டை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஃபேஸிங்கோ டேர்னிங்கோ நமக்கு எந்த டைப் ஆஃப் ஆப்ரேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டூல் போஸ்ட்டை மூவ் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லேத் மெஷினில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ லேத் மெஷினில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா சென்டரிங், ஃபேஸிங், ஸ்ட்ரெயிட் டேர்னிங், எசென்ட்ரிக் டேர்னிங், நர்லிங், க்ரூவிங், பார்ட்டிங் ஆஃப், ட்ரில்லிங், போரிங், ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து லேத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ சென்டரிங் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு. சென்டரிங் அப்படின்னாக்கா சென்டரிங் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் conical holes on both ends of the workpiece for turn between center. The center of workpiece ends are marked by using a center punch. The drill bit is held using tailstock by drilling chuck. அதாவது ஒரு லென்த்தி ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னாக்கா அதனுடைய ஒரு சைடு வந்து சக்கில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஸோ நம்ம இன் பிட்வீன் நம்ம இதில் வந்து அதை ரொட்டேட் பண்ண வச்சு இதில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதில் திடீர்னு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃப்ரீ எண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகி அதனுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அப்படி பண்ணுறதால நம்ம பர்ஃபார்ம் பண்ண நடுவில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து ஈவனாக இருக்காது. அப்படின்றதுக்காக அதனுடைய ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து டெயில் ஸ்டாக் சப்போர்ட் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்ததுனாக்கா அது வந்து ஈஸியாக ஹோல்டு பண்ணாது. அதனால வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ட்ரில் பண்ணுவோம். ஸோ லைட்டாக பஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து சென்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி பஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுறது மூலயமா நம்ம டெயில் ஸ்டாக்கை நம்ம இதில் வந்து ஹோல்டு பண்ணும்போது ஈஸியாக ஹோல்ட் பண்ணி கேரி ஆகி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சென்டரிங். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸிங். ஃபேஸிங் அப்படின்றது வந்து மெஷினிங் த எண்ட் ஆஃப் த ஒர்க் பீஸ் டு ப்ரொடியூஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ஃபேஸிங். த ஒர்க் மே பி ஹெல்ட் இன் சக் பிட்வீன் த சென்டர். The work is rotated about the axis. Facing tool is feed perpendicular to the axis of the lathe. The feeding may be done by the hand or power. So ஒரு ஒர்க் பீஸில் அதனுடைய சர்ஃபேஸை வந்து ஃப்ளாட் ஆக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து ஃபேஸிங். ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இன்னொரு எண்டில் வந்து அதனுடைய ஃபேஸை வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்கு நம்ம டூல் பிட்டை வச்சு அதை நம்ம வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வந்து ஃபீடு கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது நம்ம வந்து ஹேண்டால் நம்ம வந்து ஃபீட் கொடுக்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஈவனாக வந்து கிடைக்கிது. ஸோ அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா நமக்கு வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் டேர்னிங் அப்படின்றது வந்து the straight turning is the operation of producing a cylindrical surface by removing a material from the outside diameter of the workpiece by rotating the workpiece about the axis and feeding a tool parallel to the lathe axis. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட் டேர்னிங் அப்படின்றது வந்து அது நம்ம ஒரு ஆப்ஜெக்டோடைய டயாமீட்டரை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து ஸ்ட்ரெயிட் டேர்னிங். ஸோ நமக்கு டூல் பீட்டை வந்து நம்ம வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் கொடுக்கும்போது அதனுடைய டயாமீட்டர் சைஸ் வந்து நமக்கு வந்து குறையுது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் டேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் டேர்னிங் இருக்குது, ரஃப் டேர்னிங், ஃபினிஷ் டேர்னிங் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு வந்து நம்ம வந்து ஈவனாக ஒரே காமனாக யூனிஃபார்மாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ அதை அன்ஈவனாக கொடுத்தோம்னாக்கா ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெயிட் டேர்னிங் ஆப்ரேஷன். இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு வந்து பேரலாக வந்து இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து எசென்ட்ரிக் டேர்னிங் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்டோடைய சென்டர்லேருந்து அதனுடைய சக்கினுடைய சென்டரை நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணி வச்சு நம்ம அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்து எசென்ட்ரிக் டேர்னிங். எசென்ட்ரிக் டேர்னிங் யூஸ்டு ஃபார் obtaining a reciprocating motion from the rotary motion. For turning crankshaft, camshaft and eccentric on a shaft. To turn eccentric surface, 2 set of center holes are punched at the end of the workpiece. The center holes are offsetted from the normal axis of the workpiece. So நம்ம workpieceல center hole வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணிட்டு நம்மளுடைய ஆக்சிஸ் அதாவது ரோட்டரி ஆக்சிஸ்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற அந்த ஆப்ஜெக்டோடைய பஞ்ச் மார்க் வந்து ஆஃப்செட் ஆகிருக்கும். அதாவது ஆப்ஜெக்டோடைய சென்டர் ஆக்சிஸும் நம்மளுடைய ரொட்டேஷனுடைய சென்டர் ஆக்சிஸும் வந்து ஈவனாக இருக்காது. ஆப்ஜெக்டோடைய சென்டர் வந்து ரொட்டேஷனுடைய சென்டர்லேருந்து நமக்கு வந்து ஆஃப்செட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எசென்ட்ரிக் டேர்னிங். த அமௌண்ட் ஆஃப் ஆஃப்செட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த எசென்ட்ரிக் ரெக்வயர்ட். ஸோ நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய எசென்ட்ரிக் எந்த அளவுக்கு இருக்கோ அதிலிருந்து half ஆஃப் த சென்டர் வந்து நம்ம வந்து தள்ளி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எசென்ட்ரிக் டேர்னிங் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுலேயே நமக்கு வந்து நல்லா தெரியும் எசென்ட்ரிக் டேர்னிங் அப்படின்றது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய சென்டரும் டேர்னிங் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய சென்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும். இதான் வந்து எசென்ட்ரிக் டேர்னிங். ஃபிஃப்த் ஒன் வந்து நர்லிங் அப்படின்றது வந்து டைமண்ட் ஷேப் இம்ப்ரெஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நர்லிங் சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து கிரிப்புக்காக வந்து இந்த நர்லிங் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸு கிட்ட வந்து சென்டரில் ஒரு கம்பி வந்து நேராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு நர்லிங் நல்லாவே பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அதை பிடிச்சி நிற்கும்போது அது வந்து ஈஸியாக வலிக்கிட்டு விழாமல் நமக்கு கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து நர்லிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து நர்லிங். நெக்ஸ்ட் வந்து க்ரூவிங் அப்படின்றது வந்து the process of reducing diameter of the workpiece over a very narrow surface known as recessing, undercutting or necking. ஸோ க்ரூவிங் அப்படின்றது வந்து ஒரு ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து அதை வந்து சென்டரில் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து க்ரூவிங். இட்ஸ் ஜென்ரலி டன் அட் த எண்ட் ஆஃப் த த்ரெட் ஆர் adjacent or shoulder. Workpiece is held in a chuck. The grooving tool is feed crosswise against the rotating workpiece. ஸோ இதில் ஃபீடு வந்து நம்ம ரொட்டேட்டிங் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வந்து கொடுப்போம். ஸோ நமக்கு எந்த டைப் ஆஃப் க்ரூவிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டூல் பீட் வந்து செலக்ட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து க்ரூவிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். செவன்த் ஒன் வந்து பார்ட்டிங் ஆஃப் அப்படின்றது வந்து ஒர்க் பீசஸை வந்து 2 ஹாஃபாக நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து பார்ட்டிங் ஆஃப். ஃபார் திஸ் ஆப்ரேஷன் கேரேஜ் இஸ் லாக்டு அட் த ரெக்வயர்டு பொசிஷன். ஸ்பிண்டில் ஸ்பீட் ஷுட் பி ரெடியூஸ் டு half ஆஃப் த ஸ்பீட் தட் ஆஃப் டேர்னிங். ஸோ நம்ம டேர்னிங் பண்ணுறதை விட இதில் வந்து half ஆஃப் த ஸ்பீட் தான் வைக்கணும். இதில் வந்து கேரேஜை வந்து நம்ம எந்த பொசிஷனில் கட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடணும். நம்ம ஃபீடு வந்து லேத் ஆக்சிஸ்க்கு வந்து பர்பண்டிகுலராக நம்ம ஃபீட் கொடுக்கறது மூலயமா நம்ம பார்ட்டிங் ஆஃப் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். எய்த் ஒன் வந்து ட்ரில்லிங் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் சிலிண்ட்ரிக்கல் ஹோல் இன் எ ஒர்க் பீஸ். ஸோ நம்ம ஒர்க் பீஸை நம்ம சக்கில் லோட் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் பீஸில் நம்ம வந்து ட்ரில்லிங் பிட்டை வந்து நம்ம வந்து ஃபீட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹோல் வந்து கிரியேட் ஆகும். இட் இஸ் டன் பை ரொட்டேட்டிங் ஏ கட்டிங் எட்ஜ் ஆஃப் அ கட்டர் known as drill. The job is held in a chuck or face plate. The drill is fitted into the tailstock spindle.
ஸோ இதில் நம்ம வந்து ஹெட் ஸ்டாக்கில் நம்ம வந்து ஒர்க் பீஸ் இருக்கும், நம்ம டெயில் ஸ்டாக்கில் நம்ம ட்ரில் பண்ண வேண்டிய சைஸில் ட்ரில் பிட் இருக்கும். ஸோ நம்ம டெயில் ஸ்டாக்கில் இருந்து நம்ம ஸ்பிண்டில் சுற்றுறது மூலயமா நம்ம ஆப்ஜெக்ட் மேலே அந்த ட்ரில் பிட் பட்டு நம்ம அதை சுற்ற நமக்கு வந்து ஃபீடு வந்து இதில் வந்து அப்ளை ஆகி நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹோல் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ட்ரில்லிங். 9th ஒன் வந்து போரிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி இருக்கிற ட்ரில்லிங் போட்ட ஹோலை வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து பெருசாக்குறதுக்கு நம்ம அடுத்த சைஸ் இருக்கிற ட்ரில் பிட்டை போட்டு நம்ம அதை வந்து பெருசாக்குவோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து போரிங். ஃபார்மிங் அப்படின்றது வந்து the process of producing concave, convex and any irregular shape on the workpiece by a form tool. ஸோ இதில் வந்து ஃபார்மிங் டூலை யூஸ் பண்ணி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலில் நம்ம வந்து ஒரு ஷேப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபார்மிங். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா கன்வெக்ஸ் அப்படின்றது வந்து மேலே வந்து இருக்கும், மேலே வந்து மேடாக இருக்க மாதிரி இருக்கும். கான்கேவ் அப்படின்றது வந்து கொஞ்சம் பள்ளமாக கர்வ்டு ஷேப்பில் இருக்கும். எண்டில் வந்து ரேடியஸ், அதாவது எண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான ஃபார்மிங் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். த கட்டிங் எட்ஜ் ஆஃப் அ டூல் இஸ் கிரவுண்ட் டு த ரெக்வயர்ட் ஃபார்ம். ஒர்க் பீஸ் இஸ் ஹெல்ட் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆர் சக் அண்ட் த ஃபார்ம் டூல் இஸ் மூவ்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரிவால்விங் ஒர்க் பீஸ். ஸோ லேத் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக தான் நமக்கு வந்து ஃபார்மிங் டூல் வந்து அப்ளை பண்ணி நம்ம அந்த ஷேப் வந்து நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபார்மிங். ஸோ இதுதான் வந்து லேத் மிஷினில் மெயின் அண்ட் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.